கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தொடர்ந்து முன்னிலை நடிகை நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் வைத்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுப்பவர்கள் பிவிபி சினிமாஸ். இவங்க தமிழ் தெலுங்குல இப்போ தயாரிச்சிருக்கிற திரைப்படம் தோழா. கார்த்தி, தமன்னா, நாகார்ஜுனா நடித்திருக்கும் இந்த படம் பல சிறப்புகளை பெற்றிருக்கு. பிரம்மாண்டமான அரங்கு, ஆடல் பாடல்களுடன் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. This film was made with love, made with friendship. And just 4 days ago, 5 days ago, I started dubbing. And before that, I haven't seen the film at all. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room. And I cried like a baby. Because it touched somewhere deep inside. And it said, this is how friends should be. Friend is someone who gives and does not ask for anything back. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a deep, it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். நாங்கள் டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா, சூர்யா தான் ஞாபகம் வரும். தளபதி, அதில் ரஜினி சார், மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம். 2 பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். lot of expectation for this film. கார்த்திகிட்ட நான் அடிக்கடி கேட்டிருப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாரு. அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு டீசர் பார்த்த உடனே எனக்கு டப்புன்னு கண்ணில் பட்டது அஃப்கோர்ஸ் விஷுவல் தான். பிஎஸ் வினோத் சாரோட அகெயின் பெரிய ஃபேன் நான். அந்த விஷுவல் மறுபடியும் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் வந்தது. சுனில் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் சுனில் ஃபார் திஸ் ஃபில்ம் அகெயின். எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்லேருந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. they always used to fight and that was the best part that me and Nag sir enjoy பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் and தமன்னா always used to have a cat fight. அதா politics. இது two heroes which படம் எப்படினா ஹீரோஸ் எதனா fight ஆகும்னு நினைச்சேன். but no, there was always a cat fight between Tamanna and Karthi sir and it was always fun for us. உங்களோட மாஸ் பாடிஸ்ல ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயத்துக்காக இந்த வம்சி சார் ஒரு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்க இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது காமன் கதை கிடையாது. இட் நீட்ஸ் a lot of courage. ரொம்ப தைரியமான டிசிஷன் இது. அண்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா என் கரியரோட இது ரொம்ப மெமரபிளான படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு சொல்ல முடியாது. நான் படத்தில் 6 பாட்டு பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு பாட்டு பற்றி பேசுகிறதுக்கு நான் ஒவ்வொரு பாட்டை பற்றியும் ஒரு மணி நேரம் பேச முடியும். ஏன்னா அவ்வளோ அழகான பாடல்கள். அப்புறம் இந்த படத்தில் என்னோட லிரிக்கை டைரக்ட் பண்ணது கார்த்தி. ஒவ்வொரு பாட்டுக்கும் என் கூட உட்காந்து லிரிக்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டாரு லிரிக்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு ஹீரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்லை. அவர் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இந்த சாங்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னா
முக்கியமான காரணம் வந்து கார்த்தி. முதன்மையான கதாபாத்திரத்துல ஜேடி சக்கரவர்த்தியும் ஜேபியும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஷிவ் மேஹா. மாதவ் மீடியா என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ளூ ஓஷன் என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பித்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜீரோ என்ற படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஷிவ் மொஹா அப்படின்னு ஒரு புது டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அஸ்வின் அண்ட் ஸ்வேதா, ஜேடி சக்கரவர்த்தி இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ப்ளீட் ரொமான்டிக் த்ரில்லர் இது வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டியோடு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ரொமான்டிக் த்ரில்லர். என் பேர் ஷிவ் மொஹா. நான் இந்த படத்துடைய இயக்குனர். இதுதான் என்னுடைய முதல் படம் ஜீரோ. நான் இதுக்கு முன்னாடி மிஸ்டர் பரத் பாலா கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் மிஸ்டர் பாலாஜி கப்பாட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். ஃபஸ்ட் டைம் கதை சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இமீடியட்டாக நாங்கள் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஏன் ஆச்சுன்னா இந்த படத்தோட சிஜி ஒர்க்கு அவ்வளோ நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பெட்டர் பண்ணி கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கு அந்த டைம் எடுத்துச்சு எங்களுக்கு. நான் அஸ்வின் பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து 5 ட்ராக் இருக்குது. 5 ட்ராக்லேயும் எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு இம்மீடியட் அட்ராக்ஷன் சொல்லணுன்னா ஒரு பாட்டு நிவாஸ் பாடியிருப்பார் ப்ரோமோ சாங். அது தவிர்த்து 2 பாட்டு, உயிரேன்னு ஒரு பாட்டு அனிருத் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கே போனா என்னை விட்டுன்னு ஒரு பேத்தாஸ் சாங். இது 3மே பயங்கர ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ் த்ரில்லர், ரொமான்டிக் த்ரில்லர். ரொமான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் பேஸ். படத்தோட பேஸே ரொமான்ஸ். லவ் தான் ஜெயிக்கும், லவ் தான் காப்பாற்றோன்னு அப்படி வந்து ஒரு லைன் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமான யூஸ்வலான ஒரு ஹாரர் ஃபிலிம் வந்து இது ஹாரர் ஃபிலிம்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த ஜானர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காங்க. நான் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா பேசுகிறேன். திகிடி என்னோட முதல் படம், சேதுபதி 2வது, இப்போ ஜீரோ என்னோட 3வது படம். எல்லாத்துக்குமே கதைக்களமும் வித்தியாசமான ஒரு கதைக்களம். பாடல் அமைக்கப்பட்டதுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு தான் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த பாடல்கள் கேட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஜீரோ படத்தோட கேமரான் பாபு பேசுகிறேன். இதில் ரொமான்டிக் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லன்றதால சிஜி ஒர்க்ஸ் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருக்கும். லாரன்ஸ் ஸ்டூடியோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். தேட்டரில் வந்து பாருங்கள். என்னோடய பேர் சுதர்ஷன். நான் ஜீரோ படத்தோட எடிட்ரு. இது என்னோடய 3rd ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு அமைதிப்படை பார்ட் 2ங்கிற படமும், அடுத்தது பார்த்திபன் சாரோட கதை திரிக்கதை வசனம் இயக்கம் படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஜீரோங்கிற படம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இந்த டைரக்டர் ஷிவ் மோகா. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்லா எழுதியிருந்தார். இந்த படத்தோட கதையை ஒரு புதுசாக இருக்கும். இந்த கதையே வந்து ஒரு புதுசாக இருக்கும். ராஜா மோகன் இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர். இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப வாஸ்டான ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இதில் வந்து டோட்டலாக ஒரு லைவ் லொக்கேஷனை தாண்டி நிறைய க்ரியேட்டட் என்விரான்மெண்ட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 2-3 என்விரான்மெண்ட் வந்திருக்கும். இது எதுக்குமே எங்களுக்கு ஆக்சுவலாகவே ஒரு ரெஃபரன்ஸோ எதுவுமே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இது டோட்டலாக வந்து ப்ரீ ஒர்க்கில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இதுக்கு ஆட் பண்ணலாம், எப்படி பண்ணால் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும்ங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். பூர்ணிமா ராமசுவாமி, காஸ்டியூம் டிசைனர் ஃபார் த ஃபிலிம் ஜீரோ. எங்கள் டைரக்டர் ஒரு சீனுமே விஷுவலைஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண ஒரு படம்னு சொல்லுவேன். அண்ட் அஸ்வின் அண்ட் ஷிவ்தா have done a great job. நகைச்சுவை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்த சந்தானத்தின் சினிமா பயணம் வெற்றிகரமாகவே இருந்தது. சர்வர் சுந்தரம் படத்துல ஹீரோவா நடிக்கும் சந்தானம் தனக்கு ஜோடியா ஆஸ்னா சவேரிக்கு பதிலா மராட்டிய நடிகை வைபவிய நடிக்க வைக்க போறாரு. தென் மாவட்டத்தில் நடந்திருக்கும் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு வெளிவர இருக்கிற திரைப்படம் கடல் தந்த காவியம். புனித மாதாவின் திறமையையும் அந்த பகுதி மக்கள் அந்த மாதா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இந்த படம் மையமாக கொண்டிருக்கு. இந்த திரைப்படத்தில் நான் ஒரு ப்ரீஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வடக்கன்குளம் அப்படிங்கிற இடத்துல உள்ள மாதாவினுடைய பெருமைகளை பற்றி சொல்லக்கூடிய படம் இது. இதில் ஒரு 5 ஃபேமிலி, அந்த 5 ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த மாதாவோட அருளால் எந்த அளவுக்கு நன்மை அடைஞ்சாங்கங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய படம். என்னோட நேம் அப்ரஜித். இதுக்கு முன்னாடி என்னோடய படங்கள் பார்த்துருப்பீங்க, 555 அண்ட் சந்தித்ததும் சிந்தித்ததும். அதுபோல் இது ஒரு 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 நல்ல ஒரு கதைக்களத்தோடு பண்ணியிருக்கேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் மூவி அண்ட் டிவோஷனல் மூவி. அதில் வந்து ஒரு கமர்ஷியல் ட்ராக் தான் என்னோடய ட்ராக். எனக்கு பேராக வந்து ஆஷிதா பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குள்ளே வந்து கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் படம் வந்து அடுத்த மாதம் பிளான் பண்ணுறாங்க ரிலீஸ். நான் சரத் பிரியதேவ், கடல் தந்த காவியம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் பேசுகிறேன். இந்த திரைப்படம் ஆக்சுவலாக வந்து கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு மாதா, அதாவது ஒரு பக்தி படம். மாதாவின் அற்புதங்கள், அருமைகள், அவர்களது சாதனைகள், மக்களுக்கு அவர்களால் ஏற்பட்ட பயன்கள், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி
ஒரு கதையாக இந்த படத்தில் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் நான் வந்து இசையமைச்சது எனக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம். கடல் தந்த கவிதையில் நான் சாந்தாய் என்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். மாதாவினோட ஒரு அருளால் எப்படி குடும்பங்கள் வளர்ச்சி அடையிறது, அதை எப்படி மேன் பண்ணுறாங்க, அந்த சர்ச் கட்டுறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன், அந்த அந்த மாதாவினோட அருளை வந்து எப்படி பரப்புறேன்றது தான் இதனோட மொழி. இது தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகள்ல நடிச்சிட்டு வரவங்க நடிகை அஞ்சலி. இப்போ அஞ்சலி தமிழ், மலையாளம் என 2 மொழிகள்லயும் நடிச்சிட்டு இருக்கிற படம் பேரன்பு. இந்த படத்துல முதலா அஞ்சலி ஒரு பாடலை பாட போறாங்களாம். இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. மங்கை ஹரிராஜன் தயாரித்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிற திரைப்படம் இளமை உலகம். 4 கதாநாயகிகள், அவங்களுடைய உதவியாளர்கள் பற்றிய இந்த படத்துல நமிதா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டு இந்த குழுவை வாழ்த்துனாங்க. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நமிதா, கிரண் ரத்தோர், மேகனா நாயுடு, கீர்த்தி சாவ்லா, சிவானி, பாண்டியராஜன், விஜயகுமார் போன்ற நட்சத்திரங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கலாட்டாவான த்ரில்லான ஒரு படம். இப்போ நிறைய பேய் படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதை வந்து நான் வந்து ஒரு திகில் படமாகவும் ஒரு காதல் படமாகவும் அனைத்து ரசனையோடு இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். படத்தினுடைய இசையமைப்பாளர் கார்த்திக் பூபதி ராஜா. எல்லா பாடல்களையும் நான் தான் எழுதியிருக்கிறேன். நிச்சயமாக இன்றைய கவிஞர்களோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு உங்களுடைய மனதை சுண்டி எழுப்பது போலவும் இளமையை தூண்டுவது போலவும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். படத்துக்கு அனைத்து பாடல்களும் பெரிசோடன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. இதில் ஒரு மாஸ் கிரியேட் பண்ணலாம் ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு கருவாடு சாங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இந்த சாங்க்கு வந்து ஸ்ரீனிபிரியன் அவர்கள் தான் இயக்குனர் கொரியோகிராஃபர் பண்ணார். நல்லா பண்ணியிருந்தார் கொரியோகிராஃபர். நான் உங்களோட கீர்த்தி சாவ்லா பேசுகிறேன். இந்த படம் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கும், ரொம்ப புதுசாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. 5 டச்சப் பாய் 5 ஹீரோயின்ஸ்க்கு கிட்னாப் பண்ணுவாங்க. ஏன் கிட்னாப் பண்ணுவாங்க, என்ன விஷயம், என்ன ரிவெஞ்ச் எடுக்கக்காக கிட்னாப் பண்ணுவாங்க, 5 ஹீரோயின்ஸ்க்கு எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன், ரொம்ப கஷ்டம் கொடுப்பாங்க, சேசிங் சீன் இருக்கும், ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் ஃபைட் சீக்வென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில். சென்னை 28 வெங்கட் பிரபு பிளாக் டிக்கெட்ன்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஆரம்பிச்சிருக்காரு. எங்க ஏரியா உள்ள வராதுன்ற தலைப்புல சென்னை 28 படத்துடைய பார்ட் 2 படத்தை இயக்க போறாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாரு. எஸ் கண்ணன் தயாரிப்பில் புதியவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் யதார்த்தமான திரைப்படம் நம்ம கதை. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் ஜே அன்பழகன் எம்எல்ஏ கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. நம்ம கதை யாரை பற்றின கதைன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சினிமாவில் வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனையாக கருதக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட சினிமா மீது, அந்த சினிமா துறையின் மீது ஈர்ப்பு கொண்டு நம்முடைய நோவா அவர்கள் தன் சொந்த செலவில் தன்னுடைய தயாரிப்பில் தன்னுடைய இந்த படத்தை நம்ம கதை என்கிற படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள் வாழ்கிற பகுதியில் நாம் இருப்பதைப் போல ஒரு யதார்த்தத்தை இந்த படத்தில் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக படம் நிச்சயமாக பேசப்படும் என்கிற வகையில் ஒரு யதார்த்தமான படம். இந்த நம்ம கதையை எழுதி இயக்கி பாடல்கள்லாம் படைத்தது நான் தான். என் பேர் எஸ் கண்ணன். இந்த படத்துக்காக இந்த எஸ் கண்ணன் பேரை நோவான்னு மாற்றிருக்கேன். இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் வந்து வடிவு கிருஷ்ணம்மா, பாண்டண்ணன், நெல்லை சுபா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னோட நேம் வந்து பவிஷா. இந்த மூவியில் வந்து சித்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவி என்னோட ஃபஸ்ட் மூவி. பட் ஃபஸ்ட் மூவி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இந்த மூவி நான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தை நாங்கள் நல்லபடியாக நான் பண்ணி முடிக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு துணையாக இருந்தால் கடவுளுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கவித்ரன். நான் நம்ம கதை படத்தில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சாங்ஸ்லாமே இயக்குனர் நோவா தான் எழுதியிருக்காரு. சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப வாழ்க்கைக்கு அர்த்தமான சாங்ஸாக இருக்குது. லிரிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கானா வினோத், கானா ஜெகன், கானா புண்ணியர் போன்ற முன்னாடி கானா சிங்கர்ஸ் நிறைய பேர் பாடியிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் தெருக்கூத்து சாங் ஒன்று புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சினிஃபில் அந்த மாதிரி சாங் வந்ததில்லை. விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்து இசையமைத்து தயாரித்து கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த திரைப்படம் பிச்சைக்காரன். சசி இயக்கிய இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். பிச்சைக்காரங்கிற டைட்டில் வந்து எதுக்கு
ஏன் இந்த மாதிரி ஒரு டைட்டில்லாம் கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா வந்து படம் பார்த்துட்டு வர்றப்ப தெரியும். ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில், இதை விட இது பெஸ்ட் டைட்டில் இருக்க முடியாது அப்படின்னு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் பார்த்துட்டு வர்றப்ப பச்சைக்காரன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தமும் அதனுடைய துணியும் இப்போ நம்ம அந்த பிச்சைக்காரன் வார்த்தையை நாம் பார்க்குற டோனுமே மாறி இருக்கும், டெஃபினட்டாக மாறி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான் பண்ணியிருக்கேன் நான். கண்டிப்பாக இது வந்து எனக்கும் சரி விஜய் ஆண்டனியும் சரி ஒரு பெரிய பேரும் அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிச்சைக்காரன் படம் ரொம்ப நல்ல படம். என்னோடய கேரியரில் வந்து எத்தனை படங்கள் பண்ணாலும் எல்லா படமும் ஓட தான் செய்யும், எல்லா படத்துலையும் நல்ல கதைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிச்சைக்காரன் படத்தில் உள்ள மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு கிடைக்குமா ஃப்யூச்சரில்னு எனக்கு தெரியல. ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான டைரக்டர். அவர் சார் இது வரைக்கும் சசி சார் டைரக்ட் பண்ணதில் 5 படத்தில் எந்த படமுமே தப்பான படங்கள் பேர் வாங்கினதில்லை. எல்லாத்த விட ஒரு ஸ்டெப் பெஸ்ட்டான படம்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் கண்டிப்பாக பேர் வாங்கும். இந்த படம் பியூர் விஜய் ஆண்டனி சார் படம். ஏன்னா விஜய் ஆண்டனி சாரை வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம மாஸ் ஹீரோவாவோ இல்லை இப்படியோ அப்படியோலாம் கிடையாது. இந்த பிச்சைக்காரனில் நம்பி வர யாரையுமே கெடுக்க மாட்டான். அந்த பிச்சைக்காரன் நல்ல அவருக்கு என்ன அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்களோ அது இருக்குது. அது வந்து ரொம்பையும் மீறாமல் ரொம்பையும் கீழே போகாமல் அளவாக சொல்லியிருக்காரு சசி சார். என்று தனியும் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இயக்குனர் பி வாசு, ஹீரோக்கள் ஜெயம் ரவி, சந்தானம், கருணாஸ் இவங்களோட பல எழுத்தாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பாரதி கிருஷ்ணகுமார். ஜாதி வெறியர்களுக்கு எதிரான இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். தயாரிப்பாளர் பற்றி சொல்லி அவங்க பழனிசாமி கிருஷ்ணகுமாருக்கு நீங்கள் நான் பயிற்சி கொடுத்த முதல் வாசலை திறந்து வைத்த ஒரு மனிதன் என்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கிடைக்கிறது. அவர் மிகச்சிறந்த கலைஞன் என்பது எல்லாரும் கலைஞனாகலாம், குத்துப்பாட்டு படம் எடுக்கலாம், பாட்டு எடுக்கலாம், சண்டை எடுக்கலாம். சமூகத்திற்கான கருத்துக்களை மேடைகளில் சொல்வதை தவிர்த்து திரைக்கும் சொல்லுவேன் என்று வந்திருப்பவன் கிருஷ்ணகுமார். எங்கள் இயக்குனர் சொல்வது போல எத்தனை வர்த்தக சூதாட்டங்கள் நடந்தாலும் அவைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற மன உறுதியோடு நாங்கள் இந்த படத்தில் களமிறங்கியிருக்கிறோம். இந்த திரைப்படத்தில் யாருக்கும் ஒப்பனை இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் படப்பிடிப்புக்காக ஒரு விளக்கை கூட நாங்கள் பயன்படுத்தவில்லை. நோ லைட்ஸ். அதைவிட முக்கியமாக சாப்பாட்டில் கூட தரம் பிரிக்கவில்லை. அனைவருக்கும் ஒரே உணவு, அனைவரும் வரிசையில் நின்று சாப்பிட்டோம், குடும்பமாக இயங்கினோம். இவ்வளவு உண்மையாக இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பியதற்கு ஒரே காரணம் இந்த படம் சொல்லுகிற உண்மை. பாரதி ராஜா சார் அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கார். அவர் அந்த டச் அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது. எல்லாருமே புதுமுகங்கள் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்து நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அது யாருமே புதுமுகங்கள் மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட 100 படங்கள் நடித்த ஒரு நடிகளுடைய அனுபவங்கள் அந்த படத்தில் இருந்துச்சு. அத்தனை நடிகள்டையும் தெரிஞ்சுது. ரொம்ப அழகாக யதார்த்தமாக நம்ம கண்ணு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே, ஏதோ ஒரு காதல் கதை, அதில் நடக்கிற போராட்டம், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாடு, அது மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. பாடலும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் மயில்சாமிகிட்ட நான் கேட்குறது, ஏன்னா அவருடைய ஹைட்டுக்கும் அவருடைய அமைப்புக்கும் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருப்பாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் இவர் பிளான் பண்ணல, பெற்றுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காரு. அவருடைய பசங்கள் 2 பேரை ஹீரோவாக்கியிருக்காரு. படத்தில் காமெடினாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் உண்மையில் அவர் ஹீரோ. ஏன்னா தன்னுடைய பசங்களை ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிக்க வச்சுருக்காரு. ஸோ அதனால் அது கண்டிப்பாக நான் ஹீரோவாக தான் பார்க்குறேன் ரியல் லைஃப்பில். படத்தில் வேணால் அவர் காமெடி பண்ணிட்டு போகலாம். என் பெயர் கே பழனிசாமி, வேல் புரொடக்ஷன்ஸின் அதிபர். நான் அந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் உள்ளேன். ஒரு உண்மையான கதையை படமாக்கி ஜனங்களுக்கு தர வேண்டும் என்ற விருப்பத்தின் பேரில் என்று தனியும் என்ற பெயரில் ஒரு திரைப்படத்தை தயாரித்துள்ளேன். என் பேர் சந்தனா. நான் இந்த படத்தில் மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் வந்து புவனா அப்படின்னு. ஸோ இந்த ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது வந்து we had a great experience. ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியலான ஃபிலிம் கிடையாது. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ்டு ஃபிலிம். ஸோ இது வந்து எங்களோட லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அருப்புக்கோட்டை, அந்த மாதிரி ஒரு டெரிஃபிக்கான லொக்கேஷன்ஸாக இருந்துச்சு. அண்ட் we were actually இதில் நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக பண்ணல, கேரக்டர்ஸாகவே மாறிட்டோம். என்னுடைய பேர் பிரபாகர். நான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கேன். கடந்த 20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக அவலத்தை பற்றி ரொம்ப தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது என்னை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம்.
இந்த படத்தில் ரொம்ப பொழுதுபோக்கான அம்சங்கள் ரொம்ப இல்லாட்டாலும் கூட இதில் 5 பாடல்களை அனுமதிச்சிருக்கார் இயக்குனர். திஸ் இஸ் ஜீவிதா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்று தனியும் உண்மை கதையல்ல, உண்மைகளின் கதைன்னு போட்டிருப்பாங்க. சத்தியமாக, ஏன்னா இது உண்மை கதை இல்லை, உண்மைகளின் கதை. மறைஞ்சு போன ஒரு விஷயத்தை வந்து தத்ரூபமாக வந்து என்று தனியும் மூலிமா உங்களுக்கு கொடுத்துருக்காரு நம்ம பாரதி கிருஷ்ணகுமார். என் பேர் யுவன். என்று தனியும் படத்தில் பிகே சார் பாரதி கிருஷ்ணகுமார் சார் என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தில் என் கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பாசமுள்ள ஒரு அக்காவுக்கு ஒரு தம்பியாக ஒரு லீட் பண்ணியிருக்கேன். அண்டு கான்செப்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அக்கா தம்பியோட பாசம் தான் இந்த கதையோட இது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை கூத்துப்பட்ட ஆளுங்கள்லாம் இறக்கி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் லுக் பண்ணியிருக்காங்க. என் பேர் ராஜேஷ் பாலச்சந்திரன். நான் என்று தனியும் படத்தில் செகண்ட் லீடாக பண்ணியிருக்கேன். பாரதி கிருஷ்ணகுமார் சாரோட இந்த படம் வந்து யூஸ்வலான படம் மாதிரி இல்லாமல் ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூ, இன்றைக்கும் எல்லா ஊரிலும் நடக்கிற ஒரு இஷ்யூ பேஸ்டான படம் அது. நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி நம்புகிறேன். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.